13 வயசு ஒரு சின்ன பிள்ளை. ஆக்சுவலா ஒரு சின்ன பிள்ளை உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் போயிட்டு இருக்க ஒரு சின்ன பிள்ளைய இன்னைக்கு 13ஆம் தேதி. சரி ஓகே. 13 வயசு சின்ன பிள்ளை அந்த பொண்ணு. எனக்கு அந்த பொண்ணு கேட்கும்போது எனக்கு ஃபேமிலியில ரிலேட்டிவ்ஸ்குள்ள எல்லாத்துலேயுமே குழந்தைங்க இருக்காங்க. பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாகவே என்னடா 13 வயசுனா சிமிலராக நம்ம ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்க மாதிரி தானடா அதுவும் அப்படின்ற மாதிரி எனக்கு பதட்டமாக இருக்குது. சீரியஸ்லி 13 வயசு சிறுமியை 12 திருட்டு கம்னாட்டி அசிங்கமாக திட்டலாம். தயவு செய்து நான் பீப் அடிக்கிற மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அது குழந்தைங்க பார்க்குறத தவிர்த்துக்கோங்க. சின்ன பசங்க, அதாவது அடல்ட்ரி 18 வயசுக்கு கீழே இருக்க யாருமே இந்த வீடியோவை பார்க்குறப்போ ஸ்கிப் பண்ணிடுங்க, தான் நல்லது. நிறைய இடங்களில் நான் கொஞ்சம் வல்கரான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண போகிறேன். என்னுடைய ஆத்திரத்தில் தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, இது அவ்வளோ நாகரிகமாக பேசக்கூடிய கபோதிகள் இவங்க கிடையாது. ஸோ இவங்க பற்றி பேசுகிறது கொஞ்சம் அநாகரிகமாக பேசுகிறது தப்பு. இதனால் கமெண்ட்ஸ் அசிங்கமாக வந்தாலும் என்னை திட்டினாலும் பரவாயில்ல. வீடியோ பேசுவோம். 12 கண்டார ஒளி பயலிய ஒரு பல வேலையில் பார்த்துருக்காங்க. தண்ணி கேன் போட வந்து பக்கத்து வீட்டு பையன். எத்தனைக்கும் என்னென்னா, எங்கேயோ இருந்து யாரும் ஸ்கெட்ச் பண்ணிலாம் பண்ணலை. பக்கத்து அந்த பொண்ணு வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நகை சேர்க்கணும், அது சேர்க்கணும், ஃப்யூச்சர் நோக்கி ஓடணும்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஒர்க் போயிருக்காங்க. தனியாக இருந்த சின்ன பிள்ளைகிட்ட தண்ணி கேன் போடுற மாதிரி பழக்கத்தை உருவாக்கி 13 சிறுமிக்கெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறது மனசஞ்சலம் இந்த மாதிரி இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. பட் இவனுங்க உருவாக்குனா கண்டிப்பாக வரும். தனியாக பேசலாம். குழந்தைங்களுக்கு ஏன் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் அதிகமாக வருது, இதில் அவேர்னஸ் தெரியாதுக்கான காரணம் என்னதுன்னா நார்மலைஸ் ஆகுதுன்றது தனியாக ஒரு விஷயத்தை பேசலாம். இதுக்குள்ளே அதை கொண்டு வரவேனா. 13 வயசு சிறுமி தனியாக வீட்டில் இருக்கிறத தண்ணி கேன் போடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பழக்கமாயிருக்கான். அவங்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி அவங்களுக்கு இது பண்ணி பாலியல் அத்துமீறல்கள் நடத்தியிருக்கான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. தெரு பொறுக்கி நாய இவங்க மட்டும் ஒருத்தன் மட்டும் அதை தப்பு செஞ்சது, ஒருத்தன் செஞ்சாலே பெரிய தப்பு. அவன் மட்டும் புடுங்காம கண்டார் கர்மம் பிடிச்ச கூதியா என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அவனுங்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்து அவனுங்களும் இந்த பொண்ணுங்களை மிரட்டி, அதாவது அப்படியே அடுத்தடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த பொண்ணை பாலியல் அத்துமுறுதல் பண்ணியிருக்கானுங்க. மாட்டியிருக்கானுங்க. சரி கண்டாலுமே மாட்டிக்கிட்டாங்க, தூக்கி 2 பேரும் கொட்டை 2 நடுவில் அறுத்து 2ஆ பிச்சிடணும். அவங்களுக்குலாம் கொட்டைன்னு இருக்கவே கூடாது. அவங்களுக்கு அடுத்து அதை எந்திக்கவே கூடாது. அதை வச்சு தானே பண்ணுறான், சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. எனக்கு வர்ற காற்று பார்த்தோன்னே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கெத்தாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இவ்வளவு சிரிப்புடன் வரவில்லை. சாதனைகள் புரிந்தவர்கள் கூட எப்படி நடந்து வரவில்லை. ஏதோ 12th 10th நல்லா மார்க் எடுத்துட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின மாதிரி போகிறாங்க. இது நீங்கள் பாருங்களேன், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயோ ஆஜராக்கி கூட்டி போயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்ல இந்த ஃபோட்டோ தமிழ்ல வச்சிருப்பாங்க. பாருங்க, என்னன்னே தெரியல. போக்சோனா என்னன்னு கூட தெரியல. கண்டாலுமே எனக்கு தற்கொலை படிக்கணும், போய் ஸ்கூல் எஜுகேஷனை படிக்கணும். தயவு செய்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறலுக்குலாம் என்ன மாதிரி தண்டனைகள், கொடூரமான தண்டனைகள் இப்படிலாம் சொல்லி படிக்க வைங்க. அதை படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் தவறான ஒரு விஷயம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்போ தெரியும். செக்ஷுவல் எஜுகேஷன்ற ஸ்கிரிப்டையே ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஸ்கூலில். எந்த ஸ்கூலில் அந்த செக்ஷுவல் எஜுகேஷனை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானுங்க? ஒரு இடத்துலையும் பண்ணதில்லை. நான் படிச்சப்பே அந்த பாடத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவானுங்க. அப்படியே அதான்ப்பா அப்படின்னு யாரையாச்சும் வாசிக்க சொல்லிட்டு முடிச்சு விட்ருவானுங்க. இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஆனால் இப்படி இருக்கிறனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தூண்டுதல் வருது. இதுதான் சொல்லிட்டாலே முடிஞ்சு வச்சுல. அது நானுமே சின்ன வயசுல இருக்கும் போது நான் மட்டும் தேவ புனிதன்னு நான் சொல்லலை. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் வரும். ஒரு நம்ம சேம் பாலினத்தை பார்க்கும்போது அட்ராக்ஷன் வரும். இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ என்னோட ஏஜ் இப்போ 20 நான் சொல்கிறேன், 20 நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 24 இல்லை 20, 90 இந்த மாதிரி ஏஜில், அதாவது நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஏஜில் ஒரு அட்ராக்ஷன் பாலினம் இயற்கையாகவே வரும். அது செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கணும். அது இன்னொருத்தன் மனைவியாக இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு தங்கச்சியாக இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு லவ்வராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், எல்லா வேணா இருக்கலாம். பட் நம்ம கூட அந்த பொண்ணு கம்யூனிகேட் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு கல்யாணம் ஆன பிறகு பெண் மனைவியை தன்னுடைய அனுமதி இல்லாமல் தொடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அப்போ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது, அது ஒரு பெண்ணோட உரிமை இல்லாமல் ஒரு பொண்ணை தொடவே கூடாது. சீரியஸ்லி அப்புறம் அதுக்காக அப்புறம் சின்ன பொண்ணுகிட்ட இதுக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் நான் சொல்கிறது அடல்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அடல்ட்டுக்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கணும்னா குழந்தைங்கள தான் பார்க்கணும். ஏண்டா நாளைக்கு நீயும் கல்யாணம் பண்ணுவ, உனக்கும் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்கும், நீயும் ஒன்று 10 தானே போடுவ. அது பெண் குழந்தையா இருந்தால் என்ன பண்ணுவ?
ஒரு ஏஜுக்கு அப்புறம் உன் பெண் குழந்தையே அப்படி எப்படியா பாப்பியா நீ? திரும்பவும் சொல்கிறேன், இந்த பயவலைகள்லாம் கொட்டன்னு இருக்கவே கூடாது. அது பிஸ்டல்ஸ் ஒர்க் ஆனால் தானே எனக்கு படம் ஓடும். படத்தை அத்து விட்டுறணும். அங்கிட்ட தெரியும், எங்கிட்ட புளிய மரத்தை போய் அடிச்சுட்டு தெரியும், பற்றி விட்டுறணும். அதாவது ப்ளம்பிங் பைப் இருக்குல்ல, பைப்பில் விட்டு அடிச்சு தெரியும் கண்டால் மேலே. இந்த சின்ன பிள்ளை கன்சீவாக இருக்குங்க, 13 வயசு பொண்ணு கன்சீவாக இருக்குது. உடம்புலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிருக்காங்க. கன்சீவாக இருக்குன்றாங்க. 12 கண்டாரலிமைங்க பண்ண வேலைனால அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கே. அப்போ என்ன அந்த பொண்ணு இதுக்கப்புறம் அந்த சமுதாயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு கூட இல்லை, பாப்பா, ஒரு சின்ன பொண்ணு சமுதாயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. ஏங்க நம்ம மனுஷங்க இன்னும் மிருகமாக மாறலை. நம்ம மிருகமாக மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ட்ரக்ஸு, எஜுகேஷன் கிடையாது, சோறு தான் திங்கிலாம், பிய திங்கிங்களாடா. உங்கள் வீட்டில் பால் கொடுத்து வளர்த்தாங்களா, சரக்கு ஊற்றி சாராயத்தை ஊற்றி வளர்த்தாங்களா? அவனுங்கெல்லாம் கள்ளிப்பாலை போட்டு கொண்டிருக்கணும். இந்த கண்டாருமையெல்லாம் பிறந்திருக்கவே கூடாது. மொதல் இது மட்டும் பத்தாந்துல இன்னைக்கு தான் பொள்ளாச்சி வழக்கும் கேஸ் வருதான். அந்த புனித மையலுக்கு என்னன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கணும், கடுங்காவல் ஆயுள் தண்டனை, அப்படி இல்லைன்னா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இவ்வளவுதான். அத்தனை பெண்களையும் கொடூரமா கட்டி போட்டு அடிச்சு அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு பேசுனது இப்ப பொள்ளாச்சி இஷ்யூன்னு யோசிச்சாலே எனக்கு அந்த பொண்ணு கட்டி போட்டு அண்ணா விட்டுருங்கன்னா கெஞ்சிச்சுல, அது காதுல கேக்குது. ஒரு பொண்ணுக்கு உனக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீங்க 2 பேரும் மெச்சூரிட்டியான மேஜரான பொண்ணு, அதாவது உங்க ஏஜ் அடல்ட்டுக்கு மேல வந்துட்டீங்க அப்படின்னா இங்க தப்பே இல்லைன்னு சொல்லி கவர்மெண்டே சொல்லிடுச்சு. அது வேற விஷயம். பட் அது ஓகே, அது வேற கேட்டகிரி. அதுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இது பிரச்சனையே கிடையாது. ஆனா அவனுங்க பண்ணது கொடூரம். ஒருத்தி பொண்ணை நம்ப வச்சு ஹனி ட்ராப் பண்றது மட்டும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பசங்களே வலைய போட்டு வீசி அந்த பொண்ணை மயக்கி லவ் பண்ற மாதிரி கூட்டி ரூமுக்கு கூட்டி போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கோத்தா உண்மையிலேயே சொல்றேன்டா, என்னடா நீங்க மனநிலையில இருக்கீங்க? உங்களுக்குலாம் தெரியுதோ, பெரிய தூக்கி நிக்கிதோ, அப்படி புளுத்திகளடா நீங்க. மக்கள் எல்லாமே கோவப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் தோணுது, என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு ஏங்க எல்லாருக்குமே தூக்கம் தான் செய்யும். ஆம்பளையா பிறந்தாலே தூக்கம் தான் செய்யும், ஆம்பளையா இருந்தால் தூக்கம் தான் செய்யும். என்னன்னு இருக்குல்ல, ஒரு வரம்பு முறை இருக்குல்ல. உன் அம்மாவுக்கும் தான் இருக்கு, உன் தங்கச்சிக்கும் தான் இருக்கு, ஏன் உன் சித்தப்பா பொண்டாட்டி, சித்தப்பா மகளுக எல்லாருக்கும் தானே இருக்கும். உனக்கும் ஒரு பிளட் ரிலேஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா தூக்குது. உன் வீடுனா ஐயோ அம்மா அப்பா எங்கேயும் தூக்க வேண்டியதானே. சோறு தானே திங்கிற. உன் வீடுனா உனக்கு பாதுகாப்பு. ஊரா விட்டு பிள்ளை வீடுனா என்ன வேணா பண்ணுவேன். பொண்ணுங்கிட்ட நான் அதெல்லாம் பேசணும்னு நிறைய வீடியோஸ் அவேர்னஸாக பேச வேண்டியது இருக்குது, நான் பேசணும். பட் இந்த 13 வயசு சிறுமியோட நியூஸ் கேட்கும்போது எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு பயங்கரமா. இந்த பொள்ளாச்சி மெட்ரோ அப்படி கீழே வந்துச்சு. இன்றைக்கி தான் அவங்களுக்கு கேஸாக ஹியரிங் 12 மணிக்கு மேலே தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்களாம். இவனுங்கள்லாம் நான் முன்னாடியே சொல்கிறேன், கூட்டி போய் கொட்டையை அத்து விட்டுருங்க. இவங்க ஒன்றுமே பண்ண வேணாம், கொன்றா உடனே போயிடுவானுங்க, உயிர் போயிடும். சக்கரத்தால் தண்டனை கொடு. மரணம் தண்டனை இல்லை அஸ்வத்தாமா, அது விடுதலை. கொட்டையை அத்து விட்டுறணும். கடைசி வரைக்கும் இதுக்காக தான்டா நம்ம இதெல்லாம் பண்ணோம். அந்த கொட்டை இந்திக்கவே கூடாது. செத்துரு நாயே, செத்துரு. அப்படியே அத்து விட்டுரு, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அத்து விட்டுறணும். அப்படியே துடிச்சு சாகட்டும் கண்டாலுமீங்க. நீங்கெல்லாம் வாழ்ந்து என்ன பையன், இந்த பூமியில் நீங்க காப்பாற்றி சமூக நீதி நிறுத்த போறீங்களா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, திருட்டு கம்முனாட்டி குதியாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு எதுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சிருச்சுல, முடிச்சு விட வேண்டியதானே. சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸுக்கெல்லாம் என்னென்னமோ போட்டு என்னென்னமோ பண்றானுங்க இவனுங்க. இவ்வளோ எவிடன்ஸ், இத்தனை பொண்ணுங்க வாக்குமூலம் வேற, இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் வந்தும் 6 ஆண்டுகள் ஆயிருக்கு. சரி ஓகே, உங்களுடைய ப்ராசஸ் அதெல்லாம் போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் தானே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வரட்டும், வந்தோடனே அடுத்த வீடியோவில் பற்றி பேசுவோம். அதாவது தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கை பொறுத்தளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தண்டனையும் பார்த்தீங்கன்னா 9 பேரும் சாகும் வரை 9 பேருக்கும் ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பட் ஆனால் சொல்லப்படுறது என்ன சொல்கிறாங்கன்னா, 100 சாகும் வரை ஆயுள் தண்டனை பரிந்துரைக்கப்பட்டது. சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை, அப்படி இல்லைன்னா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, அந்த இழப்பீடு கொடுக்கணும் அந்த பெண்களுக்குலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வக்கீல் அவங்களும் பேசுகிறாங்க, இந்த வீட்டிலேருந்து சொத்தெல்லாம் பிடுங்கி அந்த மக்களுக்கு கொடுக்கணும், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கொடுக்கணும். சரி, சொத்து கொடுத்துட்ட, காசு பணம்லாம் கொடுத்துட்ட, மன ரீதியான துன்புறுத்தலுக்கு ஏன் சொல்யூஷன் கொடுக்கறது? ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் மன ரீதியான யாரையுமே எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு விதத்தில் கூட நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் பண்ணதில்லை. அதனால தான் இந்த ஹானஸ்ட்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப இது பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணுங்க. சீரியஸ்லி, ஒரு பெண்கள் பற்றி ஒரு விஷயங்களை பேசும்போது அதுக்கு ஒரு தகுதி வேணும். நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு தான் பேசணும்.
ஒரு பெண், நான் சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், ஒரு பெண் உன் ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கா, அவள் அடல்ட்டு அப்படின்னா அந்த பொண்ணோட அனுமதி இல்லாமல், அந்த பொண்ணுக்கு கான்சியஸ் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட நீ நெருங்கவே கூடாது. அப்படியே அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்து நீ கொஞ்சம் அடல்ட்டியாக இருந்த அப்படின்னா அந்த பொண்ணு நெருங்கினாலும் அந்த பொண்ணுக்கு சொல்லணும், இது தப்பு, என்ன அப்படி பண்ணி தெரிஞ்சு சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா நாளைக்கு இதே விஷயம் உன் வீட்லேயும் நடக்கும். அப்போ அங்கே இருக்க ஆப்போசிட்டில் ஒரு விஷயத்தை ஒரு சொல்ல மாட்டானுங்க. நல்லா 90s கிட்ட எனக்கு எப்படி சொல்லி வளர்த்தாங்கன்னா, நீ ஒரு பொண்ணுக்கிட்ட அப்யூஸாக நடந்துக்கிட்டேன்னா நாளைக்கு உனக்கு வர போகிற பொண்ணாட்டி அவன் கூட அப்யூஸ் ஆகிட்டு தான் வருவா அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்த நாங்கள் ஒரு மித்து மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஒரு விதத்தில் எனக்கு நான் நம்பிட்டேன், ஓகே அப்படி ஆயிரும் போலன்னு சொல்லிட்டு அதுக்காக பல விஷயங்களை பண்ணாமல் இருப்பேன். ஸோ இது மாதிரி ஒரு தேவையில்லாத நம்பிக்கை கூட ஒரு காலத்தில் இதெல்லாம் ஒரு நம்பிக்கைகளை உருவாக்குனதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு திட்டங்களை சொன்னாங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பயத்தை கிளப்பி விட்டா சாமி கண்ணை குத்திரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஓரளவுக்கு அந்த டைமில் கண்ட்ரோல் வச்சிருக்கானுங்க. இப்போ தான் மெச்சூரிட்டி ஆகிட்டானுங்க, டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல, இதெல்லாம் கான்ஸ்பிரசி பூமர்னு சொல்லிட்டு போகிறானுங்களே. அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பயமுறுத்தி தான் வைக்கணும் இவங்களுக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இவங்க 2 பேருக்கும் அந்த கீழே தூங்குற 2 பிஸ்டல் இருக்கவே கூடாது, கொட்டையை அத்துட்ருங்கன்னு நான் சொல்கிறேன். சாகட்டும் கண்டாலும் இவங்க வாழ்றது கூட பூமியில் வாழ்றதோட ரெண்டாவது செத்து சுண்ணாம்பா போகிறது நல்லது. இவங்களை திருப்பி பாதுகாத்து ஜெயிலில் வச்சு சோறு போட்டு வளர்க்காதீங்க. என்னோட ஆதங்கம், பர்சனல் ஆதங்கம். ஏன்னா எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. இது அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்றக்காக நம்ம கண்டுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இங்கெல்லாம் நடக்காது. என்ன கன்ஃபர்மேஷன்? அந்த பொண்ணு வீட்டில் நம்பி தானே விட்டு போயிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் தம்பி இருக்கான் பார்த்துப்பான், ஏதாவது பிரச்சனைனா அந்த அண்ணன் என்ன கேட்டுக்கோமா அப்படிலாம் சொல்லி தானே விட்டு போயிருப்பாங்க. இப்படி நடக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எஜுகேஷன். இவங்க நடக்கிற சினிமா இந்த கூத்தாடி ஒருத்தர் வந்திருக்கானே, அது யார்? விஜய் அரசியல் வந்திருக்காப்புல. இல்லை என்ன பண்ணியிருக்காப்புல சினிமாவில் அடல்ட்ரிக்கு. நான் எங்கள் வீட்டுக்கு நான் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், எங்கள் வீட்டு பொண்ணுங்க பார்பி பொம்மை அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த பார்பி பொம்மை குழந்தைங்க வீடியோ பார்க்கறது இல்லை. அதில் இப்போது லவ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அந்த பொண்ணுங்களை அந்த லவ் பண்ணி குழந்தை பிறக்கிற அளவுக்குலாம் வீடியோவில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவையா குழந்தைங்களுக்கு? பொம்மையை வச்சு முதல்ல விளாண்டுட்டே இருந்தாங்க, நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். பொம்மையை வச்சு விளாடுற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, சமைக்கிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போது அது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி மாதிரி லவ் பண்ணுற மாதிரியும் கல்யாணம் பண்ணுற மாதிரியும் குழந்தை புக்கிற மாதிரிலாம் வீடியோ வருது. வெறும் பொம்மைகளை வச்சே காட்டுறானுங்க. அப்போ அந்த குழந்தைங்க அந்த பொம்மையை வச்சு விளாடும் போதே அந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இதை வச்சே பொண்ணுங்களை, சின்ன குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா அது விளாண்டு விட்டுருக்குங்க. ஏதோ ஒரு இந்த மாதிரி கொடூர மைண்ட் உள்ள எவனாவத்தையும் பார்த்தான்னா என்ன நினைப்பான்? அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களோட சேனல்ஸ் இதை ரெக்ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆள் இல்லையா? எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இவங்க பண்ணுற ப்ராடுத்தனத்தெல்லாம் எடுத்து சொல்கிற எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க, கைட்லைன்ஸில் எங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன்டா, இந்த உலகத்தில் நான் இந்த வேலை பார்க்குறதுக்கு நான் வேறு ஏதாச்சும் பண்ணி நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வச்சுக்கோங்க. இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு என்டர்டெயின் பண்ணால் நான் நல்லா கல்லா கட்டி அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன்டா. நான் சீரியஸ்லி என்னால் பண்ண முடியும். வெறுக்க வைக்கிறீங்களா நீங்கள்? சீரியஸ்லி வெறுக்க வைக்கிறீங்க. எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா இது? யாருமே கண்டுக்க மாட்டேன். மதன் கௌரி அவன் அதுக்கு மேலே வார் நியூஸ் போட்டால் போதும், அவனுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. கையிலேயே பிடிக்க முடியாது. வெறும் வார் நியூஸ் தான் ஃபுல்லாக மில்லியன்ஸில் வியூஸ் போகும். எல்லாம் அர்ஜென்ட்டாக இந்த வீடியோஸை போடுது. இதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி இதில் பேச வேணாம். இதை பேச வேண்டியதானே? இதான முக்கியமான விஷயம். பொள்ளாச்சி ஒரு கேஸ் வருது, இதெல்லாம் பேசணும்ல. எப்போ தெரியுமா பேசுவான்? இதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு எல்லாம் கேஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஓகே இதான்ப்பா அப்படின்னு கொடுப்பாங்களே, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவான். அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு. எனக்கு என்ன சொல்லணும்னு இந்த வீடியோ நான் ப்ரிப்பரேஷனே ஆகலை, என்ன பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. என்ன பண்ணேன், என்னோட மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சீரியஸ்லி உங்களுக்கும் இந்த ஆதங்கள்லாம் இருக்க தான் செய்யும். உங்களுடைய ஆதங்கள் இருந்துச்சுன்னா இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கணும், இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு இவங்களுக்கு இதுக்கு என்ன தான் தீர்வு பண்ணலாம், நம்ம இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 பேர் படிப்பாங்க, ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு அவங்க பேசி தெரிஞ்சுப்பாங்க. கீழே டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கவனமாக இருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் இருந்தால் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் பேசுங்க. கன்றாவியை பேசுறதுக்கு இதை பேசுங்க. ஒரு அவேர்னஸ் ஆகட்டும், மக்களுக்கு புரியட்டும், 4 பேருக்கு தெரியட்டும். ஓகே பெண் குழந்தை வளர்க்குற வீட்டில் இப்படிலாம் இருக்கணும், அப்படி இருந்தால் கொஞ்சம் சேஃபு. எப்படி இருந்தாலும் இந்த உலகம் சேஃப் கிடையாது, பட் ஓரளவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கட்டும். நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். நம்பிக்கை மட்டும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும் இந்த உலகத்தில். அப்புறம் ஆதி காலத்தில் பண்ணாங்கல்ல, பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்றுறது, அதுக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தை பிறந்தாலே பயப்பட ஆரம்பிக்கிற வாழ்க்கை போயிட்டுருக்கு, ஒரு சமூகம் போயிட்டுருக்கு. சீரியஸ்லி பெண்கள் பிறந்தாலும் ஐயோ இப்படி அந்த உலகத்தில் வளர்க்க போகிறன்ற அளவுக்கு பயத்தை கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. யாரு? அதே மனித சமூகத்தில் இருக்க சக மனிதர்கள். இது நல்ல ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, பெண்களே இல்லாமல் விட்டால் யாருக்கு லாபம் தெரியுமா? கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்களா கார்பரேட்டு, அவன் மிஷினில் கண்டுபிடிச்சி தயாரித்து விட்டுருப்பான். இது எல்லாமே பெரிய லெவலில் இருக்கும். இது
எல்லாமே ஒவ்வொன்னோட இன்டர்கனெக்டாக இருக்குது. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது, இங்கே நடக்கிற எல்லாமே புரியுது. ஆனால் என்னால் சொல்ல முடியல, சீரியஸ்லி சொல்ல முடியல, சொல்லவும் கூடாது. சொன்னால் நான் இங்கே இருக்க மாட்டேன், தூக்கிடுவாங்க, என்னை ஈஸியாக தூக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை சும்மாவும் இருக்க முடியாமல், அது இன்னும் பண்ண முடியாமல், இது கையாளாத தனத்தில் இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது. என்னடா நம்ம கண்ணு முன்னாடி இப்படி நடக்குதுடா. நான் ஒன்றும் தேவை புனிதன் ஆரம்பத்துலேருந்து நல்லவனாலாம் இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணி தான் வந்திருக்கேன். பட் அந்த சேட்டைகள்லேயும் அந்த தவறுனால யாருமே எந்த லெவல்லையும் பாதிக்கப்பட்டதில்லை, மன ரீதியாக கூட பாதிக்கப்பட்டதில்லை. அதனால தான் எனக்கு அந்த கில்ட் இல்லை. சப்போஸ் நான் இந்த கொடூர குஸ்கா கூட்டத்தோட இருந்திருந்தேன்னா எனக்கு பேசவே கடந்து போய் தான் பார்த்துருப்பேன். இதை கடந்து போயிருப்பேன், வேணாம் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு கடந்து தான் போயிருப்பேன். எனக்கு குற்றம் இல்லை, நெஞ்சு குறுகுறுக்க தலை செய்யும். ஸோ அதை கடந்து போயிருப்பேன். கேட்டுருவாங்க அடுத்து, நீ உனக்கு என்னடா யோக்கியம் இருக்குது, நீ மட்டும் நான் நல்லவனா அப்படிலாம் கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த வீடியோ சிங்கிங்காக இருக்கும். நான் வந்து சும்மா ஜஸ்ட் என்னோட ஆதங்கத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் பண்ணேன், வேறு எதுவும் கிடையாது. தயவுசெய்து கொஞ்சமாச்சு வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது ஷேர் பண்ணி சொல்லுங்கள் அவங்கள்ட்ட. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. பெண் குழந்தைங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக கொடுங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் கூட தேவையில்லடா. ஜஸ்ட் பக்கத்து வீட்டு பொண்ணாக இருந்தால் ஓகே, இந்த பொண்ணு இருக்கு, அவங்க அம்மா இல்லை, குட் கான்சியஸில் இருந்துக்கோங்க. யாராச்சும் ஒரு மாதிரி திமிர மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி சரியில்லாமல் தெரியுது, அவங்களை போய் டக்குன்னு கேளுங்க, என்னப்பா என்ன பண்ணுறீங்க, என்ன விளையாடுறது சரியில்லாமல் இருக்கேன் என்ன அப்படிலாம் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. ஒரு குற்றமங்கிறத தடுக்கிறது நிற்கும். இப்போ அந்த பையன் தண்ணி கேன் போட போயிருக்கான்ல, அந்த பையன் வந்து கொஞ்சம் கான்சியஸோட இருந்திருந்தான்னா இதை பண்ணியிருக்க மாட்டான். சப்போஸ் அதை பண்ணுறான்னா பக்கத்து வீட்டுக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா போது பேசிக்கோங்க. குழந்தை இருக்க வீட்டில், பெண் குழந்தை இருக்க வீட்டில் தயவுசெய்து கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று நடக்குது வைக்குதுன்னா, என்னப்பா அந்த வீட்டில் யாருமே இல்லை, எதுக்கு பண்ணி உள்ள போகிறேன் என்ன இப்படியே கேளுங்க, விசாரிங்க. இப்படி நீங்கள் விசாரிச்சு ஏதாச்சும் ஒன்று பேசியிருந்தீங்க அப்படின்னா அவன் வீட்டு பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் இருக்கிறத போய் இதனால தான் இந்த பிரச்சனைகளே வளருது. இந்த விஷயம் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பர்சனலாகவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில பிரச்சனை நான் எதுவும் சரியில்லாமல் இருக்குன்னு கேட்டேன், என் பக்கம் திருப்பிட்டாங்க. நீ இதுக்கு என் வீட்டை பற்றி பேசுகிற அப்படின்னு திருப்பிட்டாங்க. பர்சனல் அனுபவம் இருக்குது, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்காதீங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா என்னன்னு கேளுங்க, என்னங்க மேட்ரு, என்ன விஷயங்க அப்படின்னு கேளுங்க. அது இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, அது சரியாக இருக்குது அப்படின்றப்போ அது உங்களுக்கு தானே பலன், உங்களுக்கு தானே ஒரு பிரச்சனை வராமல் உங்கள் வீட்டு குழந்தைங்க தானே அது பாதுகாக்கப்படும். இங்கே போயிட்டு ஏன் வீட்டை எப்படி சொல்லுவா இப்படிலாம் சண்டைக்கு போனீங்க அப்படின்னா பேசாமல் விட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை கூட வேடிக்கை தான் பார்ப்பான். எதுக்கு ரொம்ப வீட்டு பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு போவான். இதான் ரியாலிட்டி. நான் சொல்கிறது இந்த பாம்பர கூட்டம், குருவி கூட்ட வீட்டில் ஆளுவோம்ல, எங்கிட்ட ஒரு வீடு எங்கிட்ட ஒரு ஓட்டிட்டு ஆளுவோம்ல, அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்பார்ட்மெண்ட்ஸில் அது வேற கதை. இவன் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருப்பேன், அவன் 10 கிலோமீட்டர் தள்ளி இருப்பேன். அவன் போகிறது இவனுக்கு தெரியாது, இவன் போகிறது அவனுக்கு தெரியாது, அது வேற. நான் சொல்கிறது நம்மள மாதிரி ஆட்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்த வேலை சந்திக்கலாம். தயவுசெய்து இதை விட இன்னொரு வீடியோ எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சக்ஸனில் வந்துச்சு. ஒரு குட்டி குஞ்சா மிலிட்ரியில் இறந்து போனவங்க, பாதிக்கப்படுறவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு உண்டியில் சேர்த்த காசை கொண்டு வந்து கொடுக்குறேன். இவங்க மூத்திரத்தில் அந்த குழந்தைக்கு, இந்த குழந்தை நல்ல ஒரு வளர்ப்பு, தரமான வளர்ப்பு, அந்த குழந்தையோட மூத்திரத்தை பாக்கெட்டாக வாங்கி இந்த கண்டறிமைகள்லாம் வாயில் ஊற்றி விடுங்க, கள்ளிப்பாயில் பதில் இதை ஊற்றி விடுங்க, குடிச்சு அப்படின்னா திருந்துறாங்கலாம் பார்ப்போம். சாரி, நான் இடத்துல பீப் போட்டிருப்பேன், மேபி ஒரு சில இடத்துல பீப் போடாமல் கூட இருக்கலாம். பீப் போட்டிருந்தேன்னா அந்த விஷயத்தை மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மைண்டை பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் அவங்கள்ட்ட வந்து நான் இந்த விஷயத்தில் பேசியிருக்கேன். அவங்க ஆதங்கத்தை வெளியே காட்டுங்க, மறைச்சு வைக்காதுங்க. அது நாளைக்கு சமூகத்தில் பெரிய பெரிய பிரச்சனை நடக்கும்போது தவறு நடக்கிறத வேடிக்கை பார்க்கறது தாங்க பெரிய தப்பே. வேடிக்கை பார்க்கறது தான் பெரிய கேள்வி கேட்கணும், சரியான இடத்துல கேள்வி கேட்கணும். இல்லைன்னா சமூகம் அவல நிலைக்கு தான் போகும். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.